ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு எழுந்து பார்க்கவும் அவள் லவ்வர்ஸ் இறந்துட்டதா சொல்லவும் இந்த பொண்ணு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறா. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ரயில்வே ட்ராக்ல வந்து நிக்கிறா. அப்ப ட்ரெயின் வரவும் பயந்து அங்கிருந்து விலகிடுறா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தியா இந்த பையனை மீட் பண்றா. இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசி பழகுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தியா ஊருக்கு போயிட்டு வரேன்னு இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா இறந்து போனதா சொன்ன அந்த பையன் வந்து நிக்கிறான். ஆக்சுவலி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் இறந்து போனதா போய் சொல்லிருப்பாங்க. இப்ப தியாவும் உடனே கால் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் கிட்ட இவன் உயிரோட வந்த விஷயத்த சொல்றா. அதுக்கு அவன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான், நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்றான். இப்ப இவனும் கடைசியா அந்த பொண்ணு ஒரு தடவை பாத்துட்டு வரமான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்கவும் அவங்களும் வேணாப்பா, நீ இங்க போனா ரொம்பவும் ஃபீல் பண்ணுவ, அதனால போக வேணான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவனும் அவங்க அம்மா சொல்றதை கேட்காம அவங்க அம்மாவுக்கு தெரியாம கிளம்பி அவளோட கல்யாணத்துக்கு போறான். இப்ப தியாவோட கல்யாணத்துக்கு போனவன் திருப்பி வீட்டுக்கு வந்து பாக்குறான். அங்க அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. ஆனா இங்க தியாவோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லவோ அவன் தான் உனக்கு லைஃப் கொடுத்தவ, அதனால நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் இவன் தான் அம்மா இறந்ததுக்கு தான் காரணம்னு நினைச்சிட்டு தனக்கு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து நிக்கிறான். இப்ப அங்க ஓடி வந்த தியா அவனை கூப்பிடவும் அவன் திரும்பி பாக்குறான். அதுக்குள்ள ட்ரெயின் வந்து அவனை அடிச்சு தூக்கிடுது. அவ கண்ணு முன்னாடியே அவனும் இறந்துடுறான்.